படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். துள்ளவும் இல்லை, துடிக்கவும் இல்லை. அழகாக சிரித்து மயில் போல் நடனமாடிக் கொண்டிருக்கும் போதே பிரிகின்றன பல உயிர்கள். எல்லாம் இந்த கொரோனா ஊசிதான் காரணம் என கமெண்ட் செய்பவர்களுக்கு ஒரு சின்ன ரிவைண்ட். வாங்க, கொரோனா என்றால் என்ன என அறியாத 1518ஆம் ஆண்டுக்கு டைம் டிராவல் செய்வோம். தற்போதைய பிரான்ஸ் அப்போதைய ரோமானிய மன்னரின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்த காலம். ஸ்ட்ராஸ்பர்க் நகரில் நடனமாடியே கொத்து கொத்தாக மடிந்தனர் மக்கள். சாலையில் நடந்து சென்ற ஃப்ரா என்ற பெண் திடீரென ஏதோ சந்தோஷத்தில் நடனமாடத் தொடங்கினார். சோர்ந்த போதும் மீண்டும் எழுந்து பசி, தூக்கம், வெட்கம் பாராமல் ஒரே சீராக வாரக்கணக்கில் நடனமாடினாராம். யார் தடுத்தும் அவரை நிறுத்த முடியவில்லை. அதை பார்த்து பல பெண்களும் ஆண்களும் கூட்டம் கூட்டமாக நடனமாடினர். இதனால் மக்கள் மகிழ்ச்சியாகத்தானே நடனமாடுகிறார்கள், ஆடட்டும் என கூட்டத்தாரோடு ட்ரம்ஸ், பைப்ஸ் வாசிக்கும் இசைக்கலைஞர்களும் அரசால் வழங்கப்பட்டனர். நாளுக்கு நாள் நடனமாடியவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்தது. அழகிய நடனம் போக போக பித்து பிடித்தது போல ஆக்ரோஷமாக சில சமயங்களில் மாறின. ரத்தம் சூடேறி பேய் பிடித்து விட்டதாகவும் கூறப்பட்டன. மாதங்கள் கடந்தன. இந்த தொடர் நடனம் சாத்தானின் சூழ்ச்சி, கடவுளின் சாபம் என்றெல்லாம் புரளி கிளம்பின. இதன் விளைவு நடனம் ஆட ஆட அடுத்தடுத்த மக்கள் பொத்து பொத்தன விழுந்து உயிரிழந்தனர். இதனை டான்ஸ் பிளாக் நோய் என்றே பெயரிட்டு விட்டனர். ஆனால் வாரக்கணக்கில் ஆடிய போதும் இப்போது ஒரு முறை நடனமாடியவுடன் மாரடைப்பு ஏற்பட்டு அப்படியே விழுந்து உயிரிழப்பவர்களின் பகீர் காட்சிகள் சமீப காலமாக தலைப்பு செய்திகளில் இடம் பிடிக்கின்றன. ஆக்டிவா இல்லைன்னாதான் ஹார்ட் ப்ராப்ளம் வரும், ஆக்டிவா டான்ஸ் ஆடுனா எப்படி வரும் என கேட்பவர்களுக்கு இது பற்றி இங்கிலாந்து மருத்துவர்கள் செய்த ஆய்வு அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் பிரிவென்ஷன் மெடிசன் இதழில் வெளியானது. அதன் தரவுகள் இதோ. இதய பிரச்சனை இல்லை என்ற போதும் உயிரிழந்ததாக சொல்லப்படும் சுமார் 40 வயதுகளில் உள்ள 48,000 பேரின் தரவுகளை கொண்டு 12 ஆண்டுகள் ஆய்வு நடத்தினர். அதில் 1714 பேர்தான் வழக்கத்திற்கு மாறாக உடலை வருத்தியதாக கண்டறிந்துள்ளனர். அவர்கள் எத்தனை முறை, எவ்வளவு தீவிரமாக, எவ்வளவு நேரம் நடந்தார்கள் அல்லது நடனமாடினார்கள் என கணக்கெடுக்கப்பட்டது. நடனமாடும் போது இதயத்தில் என்ன நடக்கிறது என பார்க்கலாம். நடனம் என்பது மனதை மகிழ்விக்கும் சமூக ரீதியான உணர்வு. அந்த மகிழ்ச்சியில் கிட்னிகளின் மேல் உள்ள முக்கோண வடிவ அட்ரினல் சுரப்பியில் இருந்து ஹார்மோன் சுரப்பதும், நடனமாடும் போது உடல் அனைத்து திசைகளிலும் அசைவதும் இரத்த ஓட்டத்தின் வேகத்தை அதிகரிக்க கூடுமாம். மகிழ்ச்சியோடு படபடப்பு சேரும்போது இதயத்தில் சீராக தொடர்ந்து வந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலில் திடீர் அதிவேக மாறுபாடு ஏற்படுமாம். அச்சமயம் இருதயத்தின் கீழ் அறைகளில் அதிவேகமாக இரத்தம் குபுகுபுவென சீரற்று வெளியேற்றப்படுவதும் பிரச்சனைக்கு காரணம் என கூறியுள்ளனர். இதனால் வென்ட்ரிகுலார் ஃபைப்ரிலேஷன் என இதய துடிப்பு சீரற்று போன பின் உடலில் முக்கிய பாகங்களுக்கு இரத்த ஓட்டம் நின்று செயலிழப்பதுதான் கார்டியாக் அரெஸ்ட். இரத்த ஓட்டம் நின்றால் அது வழியே கடத்தப்படும் ஆக்சிஜனும் நின்று மூச்சும் உடனுக்குடன் நின்று போகக்கூடுமா? யாருக்கெல்லாம் இந்த பாதிப்பு வரக்கூடும் என்ற ஆய்வாளர்களின் கணிப்பை பார்க்கலாம். மூதாதையர், தாய் தந்தையருக்கு இதய பாதிப்பு இருந்தால், ஏற்கனவே இதய பிரச்சனை இருந்தும் தெரிய வராமல் இருத்தல், மது, புகை பயன்பாடுகள், உடல் உழைப்பின்றி இருந்துவிட்டு திடீரென நடனமாடுதல், அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸுகளில் ஈடுபடுதல், ஜிம்முக்கு சென்று மிகவும் ஹெவியாக ஒர்க் அவுட் செய்தல் போன்றவற்றாலும் வரக்கூடுமா? அப்படின்னா டான்ஸுக்கு டாட்டா காட்ட வேண்டுமா என்றால் வேண்டாம். இது டான்ஸ் ஆடினால் ஹார்ட் அட்டாக் வரும் என்று கூறவில்லை.
மாறாக வேறு பல சூழல்களிலும் ஹார்ட் அட்டாக் வரக்கூடும் என்றும் கூறியுள்ளது. உதாரணத்திற்கு, ஸ்ட்ரெஸ்ஸான சூழலில் இடைவிடாமல் சிரிக்கும் போதும், உடல் வெதுவெதுப்பாக இருக்கும் போதும், திடீரென மிக குளிர்ந்த நீரில் குளித்தல், ஏதேனும் இன்ப அதிர்ச்சி அல்லது ஏற்க முடியாத சோகம் ஏற்படும் போதோ அல்லது உறக்கத்தில் கூட கார்டியாக் அரெஸ்ட் வரலாமாம். இதிலிருந்து எப்படி காத்துக்கொள்வது என பார்க்கலாம். நீங்கள் வழக்கமாக சாதாரண எக்ஸசைஸ் முதல் தொடங்கி என்னென்ன வேலைகளை செய்யலாம் என உங்கள் மருத்துவர்களிடம் ஆண்டுதோறும் இதய நலன் பரிசோதித்துக் கொள்வது நல்லது. டான்ஸ் கிளாஸ், ஜூம்பா கிளாஸ், ஜிம் ஆகியவற்றில் சேரும் முன் கார்டியாக் ஃபிட்னஸ் டெஸ்ட் அவசியம். அனைத்து ஜிம்களிலும் முதலுதவி பெட்டி இருப்பது போல AED எனப்படும் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டர்னல் டீப் வைப்ரிலேட்டர் வைத்திருக்குமாறும் உத்தரவிடலாம். தீ விபத்து நடந்தால் தப்புவது எப்படி என பள்ளி, கல்லூரிகள், அலுவலகம், தொழிற்சாலைகளில் கற்றுக் கொடுக்கும் போதே CPR முதலுதவி செய்யவும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹார்ட் அட்டாக் வந்தால் என்ன செய்வது என பார்க்கலாம். மயங்கியவரை கிடத்தி நீர் தெளித்தோ தட்டியோ எழுப்பி பார்க்க வேண்டும். அசைவில்லாவிட்டால் நெஞ்செலும்பு கூட்டின் மையத்தில் உள்ளங்கையையும் அந்த கைக்கு மேல் மற்றொரு கையையும் வைத்து முழு உடல் பலத்தையும் கூட்டி வேக வேகமாக அழுத்தம் தந்து கொண்டே இருக்க வேண்டும். அதன் பின் மயங்கியவரின் தாடையை மேற்புறமாக உயர்த்தி அவரது மூக்கை அடைத்து பிடித்தபடி நமது மூச்சை உள் இழுத்து பிடித்து பின் அவரது வாயில் அந்த காற்றை வேகமாக ஊத வேண்டும். இப்படி பல முறை செய்தால் உயிரை காப்பாற்ற வாய்ப்பு உண்டு. பின் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுதல் கட்டாயம். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.